ஹார்ட் பீட் சீசன் 2 எப்போ வருது எப்போ வருது அப்படின்னு சொல்லி தானே நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஹாட் ஸ்டாரில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ தேர்ஸ்டே இவங்க 4 எபிசோட்ஸ் வந்து இனிமேல் விட போகிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்த 4 எபிசோட பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்பாய்லர் ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. ஸோ நான் இன்னும் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலப்பா, எனக்கு ஸ்பாய்லர்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்கே ஹாஸ்பிட்டலில் சீசன் 1ல் இருந்த எத்தனை பேர் இப்போ இல்லை அண்ட் புதுசாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. சீனியர் டாக்டர் ரவி, ஸோ அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா யூஎஸ் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரவியுமே வந்து யூஎஸ் போயிட்டாங்க அப்படிங்கிறனால அந்த ஹாஸ்பிட்டலில் அவரை காட்ட மாட்டாங்க. கான்ஃபிடென்ஷியலான டேட்டாலாம் வந்து வெளியே லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை தூக்கி தேஜு மேலே போட்டிருப்பாங்க இல்லையா. பட் அதை ஆக்சுவலாக பண்ணது யார் அப்படின்னா நம்ம நவீன் வந்து மதனுக்காக பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ரீசனால தேஜுவுமே வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு அனுப்பிட்டாங்க. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ரதி டாக்டர், என்னது ரதி டாக்டர் ஹாஸ்பிட்டலில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட் சீசன்லேயே பார்த்துருப்போம். ரீனா தான் அவங்க பொண்ணு அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கும் தேவுக்கும் இடையில சம பிரச்சனை போய் அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. நான் கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இதை நான் ஃபஸ்ட்டு சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டிலே இருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரதியோட ரீப்ளேஸ்மெண்ட் சீஃப் டாக்டர் வந்து பிரீத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அண்ட் திரும்ப பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேருங்க, கமலக்கண்ணன், நிலோஃபர், கிரண் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் டாக்டர் பிரீத்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரதியோட ஆப்போசிட்டுங்க. அதாவது பயங்கர நெகட்டிவான கேரக்டராக வந்து காட்டியிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து பேஷண்ட்டுக்கு பில்லு ஜாஸ்தியாக போடுங்க, அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், உங்களுக்கும் சம்பளம் ஏறும், நீங்கள் எத்தனை நாளைக்கு இப்படியே சம்பாரிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஷிஃப்ட் முடிச்சு போவாங்க, பட் இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு பயங்கரமாக ஒர்க் கொடுக்கறது, இங்கே நான் சொல்கிறது தான் செய்யணும், யார் இங்கே சீஃப் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுறது. எந்த பிரச்சனை வந்தால் என்ன, அதை அர்ஜுன் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடய வந்து அவரை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கமலக்கண்ணன் அப்படிங்கிறவர் அங்கே இருக்கிறவங்களோட கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியானவர், ஆனால் இன்டர்னாக வந்திருக்க மாதிரி காட்டுறாங்க. அண்ட் நிலோஃபர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர பேசிக்கிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப்பாக. அண்ட் கிரண் வந்து ஃபர்ஸ்ட் டேவை பார்த்தீங்கன்னா கத்தி குத்தோடய வருவாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வந்துட்டு அங்கே இருக்க நர்ஸையை கூப்பிட்டு எனக்கு சீக்கிரம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க, சீக்கிரம் ஸ்டிச்சஸ் போடுங்க, எனக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஒர்க், லேட்டாக போனால் நல்லா இருக்காதுல்ல அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாரு. கடைசியில் பார்த்தா ஸ்டிச் எல்லாம் போட்டுட்டு அதே ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணுவார். அண்ட் இவரை பார்த்தீங்கன்னா ரீனா மேலே ஒரு க்ரஷ் வந்த மாதிரியும் ரீனா பின்னாடியே சுற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரதி அண்ட் தேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ் வந்து இன்னமுமே ரதி மேலே சம கோவத்தில் தான் இருக்கிறாரு. அண்ட் வீட்டில் என்னதான் அவங்க அம்மா, அதாவது ரதி வந்து அவங்க பசங்களோட முன்ன விட ஜாஸ்தியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அவங்க பசங்க 2 பேருக்குமே வந்து ஏதோ மிஸ் ஆகுது, வீடே ரொம்ப டல்லாக இருக்கே, அப்பாவையும் அம்மாவையும் நம்ம எப்படியாவது சேர்த்து வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டின்னருக்கு ஒன்றா போகலாம் என்னென்னமோ பிளான்லாம் போடுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம தேவ் வந்து பசங்களுக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன், அவங்க வளர்ந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு ஏஜ் வரப்போ நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த முடிவில் தான் இருக்காரு. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ரதி மேம் வந்து வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கப்போ அவங்க அதை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்குறது, அவங்க மெடல்ஸ்லாம் அடிக்கடி பார்த்துக்கிறது. அண்ட் அதையும் தாண்டி இந்த டாக்டர் பிரீத்தம் வந்து ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக ப்ரெஷர் போட்டிருக்காருல. ஸோ அவருனாலே வந்து அருணாவாக இருக்கட்டும், அனிதாவாக இருக்கட்டும், அடிக்கடி அவங்க வந்து ரதிக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை திரும்ப நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். நம்ம ரதி மேம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி என்கிட்ட பேசணும்னா இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. பட் அவங்க காட்டுறத பார்த்தா நம்ம ரதி அவங்களுக்கு வந்து திரும்ப ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஹாஸ்பிட்டல்லையுமே பார்த்தீங்கன்னா பிரீத்தம்னால நிலமை ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது ரதியை திரும்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீனா. ஸோ ரீனா வந்து அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க 2 பேரோட தான் இருக்காங்க. அவங்க முன்ன விட இன்னும் பயங்கரமாக பாண்ட் ஆகி அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க கூட இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க ரீனாட்ட, என்னம்மா ரதிட்ட நீ பேசுனியா, அதான் நீ பொண்ணுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, நீ போய் உரிமையாக பேச வேண்டியதானே அப்படிங்கிறப்போ, இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் எங்களுக்கு பேசுறதுக்கான சான்ஸே கிடச்சிது, இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் விட்டும் போயிட்டாங்க, இப்போ எப்படி நாங்கள் பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ரீசன், அதாவது அர்ஜுனால தானே இவ்வளோ பிரச்சனை நடந்தது, அந்த சிஇஓ டிஸ்கஷன் அப்போ தானே நம்ம அர்ஜுன் அப்படியே கண்ட்ரோலை இழந்து ரதி மேம் தான் வந்து ரீனாவோட அம்மா அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிடுவார். ஸோ அதனால் ரீனா வந்து அர்ஜுன் மேலே செம கோவத்தில் இருக்காங்க. அவங்க பேசிக்கிறதே இல்லை. அர்ஜுன் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாருங்க வந்து திரும்ப பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, இவங்க கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டுறாங்க. நம்ம அர்ஜுன் வந்து திரும்ப பழைய மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரிங்க் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவர் கூடயே இருப்பார் தெரியுமா, கணேஷ் அண்ணான்னு ஒருத்தர், அவங்க அப்பா இருந்தப்போ கூட கூடயே இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணிவிட்டு அவருமே ரீனாட்ட போய் பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அர்ஜுன் வந்து பழைய மாதிரி ஆகிட்டுருக்காரு, நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. எனக்கே 1008 பிரச்சனை இருக்குங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ரீனா இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் போயிடுறாங்க. இந்த பிரீத்தம் டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலோட போர்டு மெம்பர் ஒருத்தவங்களோட ஒய்ஃப் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆகுறாங்க. அவங்களுக்கு தான் வந்து பயங்கரமான காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அவங்களே வந்து பர்சனலாக டாக்டர் ரதி தான் வரணும் அப்படிலாம், ரதி டாக்டர் தானே இவங்களுக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த இடத்துல பிரீத்தம் எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்னன்னா இந்த கேஸை நம்ம எடுத்து இதில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம தலையில் விழுந்துருமோ அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா ரீனாவை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய கேஸை நீங்கள் எடுத்துக்கோங்கன்றப்போ நம்ம ரீனாவே
என்ன டாக்டர் இத போய் என்ன எடுத்துக்க சொல்றீங்க? நான் இவ்ளோ பெரிய கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாதேன்னா, உங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் நான் பார்த்தேன். நீங்க கேப்பபிள் தான். நீங்க இந்த கேஸ எடுத்து செஞ்சு காட்டுங்க." அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. பட் இதில மேட்டர் என்னன்னா, நம்ம ரீனாக்கு நல்லாவே தெரியுதுங்க. அந்த டாக்டர் வந்து அவரு மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இத தூக்கி ரீனா தலையில போடுறாங்க அப்படிங்கிறது. ஆனா ரீனா வந்து இத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு, ரதி மேமுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு எவ்ளோ பெரிய மரியாதை இருந்ததோ, அதே மாதிரி நானுமே எனக்குன்ட்டு ஒரு நேம வந்து நான் இங்க பில்ட் பண்ணணும். ஸோ இந்த கேஸ் எடுத்து நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க. இதுவரைக்கும் ஓகே தாங்க. ஆனா என்ன ஆகும்னா, அனிதா வந்து அந்த பேஷண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து எல்லாம் அசஸ் பண்ணிட்டு இருக்கப்போ, ரீனா நேரா உள்ள போறாங்க. அண்ட் அவங்க வந்து அனிதா சொன்னதெல்லாம் மாத்திட்டு, இல்ல இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்றப்போ, அனிதா அண்ட் ரீனாக்குள்ளாரயே ஒரு டிஸ்கஷன் வருது. பட் அந்த இடத்துல நம்ம ரீனா அனிதாட்ட கோவமா பேசுற மாரி இருக்கும். அதாவது என்னதான் டாக்டர் பிரீத்தம் இத பார்க்க சொல்லியிருக்காரு. ஸோ நான் தான் பார்ப்பேன். ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ இத நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி, எதுக்கு அனிதாட்ட இவ்ளோ கோவமா பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அனிதா ஓகே ஃபைன் ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம தேஜு என்ன பண்றாங்கன்னா, சின்னதா ஒரு கிளினிக்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நவீன் வந்து தேஜுட்ட பேசறதுக்காக வராரு. பட் செம கோவத்துல இருக்கிறாங்க. "என்ன தேஜு இவ்ளோ சின்ன கிளினிக்ல போய் நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, எனக்கு வந்து இப்படி ஒரு பிளாக் மார்க் வச்சு வெளில அனுப்பிட்டாங்க. நான் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் போனா, எதனால அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத அன்னைக்கே நீ ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும். இப்ப வந்து நீ இப்படி கேட்டுட்டு இருக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரி தேஜு செம கோவமா அவங்க போயிடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மதன் லாஸ்ட் சீசன்லயே பார்த்துருப்போம். பயங்கரமா பேங்க்ரப்ட் ஆயிருப்பாரு. அவருக்கு சுத்தமா கையில காசே இருக்காது. செம கடன் பிரச்சனைகள் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? மதன கூட்டிட்டு போய் பேங்க்ல லோன் ட்ரை பண்றாருங்க. ஆனா எந்த பேங்க்லயுமே அவருக்கு லோன் குடுக்கறதுக்கு தயாராவே இல்ல. ஸோ இவரு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் தூக்கலாம் மாட்டிக்க போறாரு. அண்ட் அந்த டைமா பார்த்தீங்கன்னா, கீழ அர்ஜுன் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கூப்பிடுறாங்க. ஸோ அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, "உங்களோட கடன் எல்லாத்தையுமே நான் அடைச்சிடுறேன். என்னால அட் அ டைம் அடைக்க முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க குடுத்த இடத்துல தான் எங்க அப்பா ஹாஸ்பிட்டலே கட்டினாரு. ஸோ அதனால நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு கடமைப்பட்டுருக்கேன். ஸோ நவ் வி ஆர் ஈவன் அதாவது நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். இதோட முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாரு. அண்ட் மதன் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹாப்பி ஆயிட்டு தேங்க் யூ தேங்க்யூன்ற மாரி சொல்றாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம குணா அண்ட் அனிதா. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு குணாவ காட்டுறாங்க. யூசுவலாவே சீசன் 1 ஃபுல்லாவே வந்து எல்லாரோட லைஃப்பயுமே காட்டியிருப்பாங்க. பட் குணா வந்து வீட்ல இருக்க மாரிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. என்னடா குணா படுத்து தூங்கிட்டு இருக்காரேன்னு பார்த்தா, அப்படியே கேமராவ மூவ் பண்ணா, அந்த பக்கம் அனிதா. ஸோ இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா யாருக்கும் தெரியாம ரொம்ப சீக்ரெட்டா வச்சு தான் வந்து டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்ன் கிரண் பார்த்தீங்கன்னா, ரீனா மேல ஒரு கிரஷ் அப்படின்னு சொன்னேன்ல, அவரும் என்னென்னமோலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாருங்க. அப்புறம் தான் நம்ம ராக்கி கூப்பிட்டு, "தம்பி ரீனாவோட ஆளே அர்ஜுன் தான்ப்பா. அவங்களுக்குள்ள இப்ப கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஸோ அத கேட்டுட்டு நம்ம கிரண் நேரா ரீனாட்ட வந்து, "ஐ அம் ரியலி சாரி." ரீனா எப்பவும் போல அவசரப்பட்டுட்டு, அர்ஜுன் தான் கிரண்ட்ட போயிட்டு, "நான் தான் ரீனா பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு போல." அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா நேரா போய் அர்ஜுன கன்னா பின்னான்னு திட்டிட்டு வந்துடுறாங்க. அண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கிரண், "என்னங்க நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. அப்படி சொன்னது ராக்கி தாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஸோ இந்த 4 எபிசோட்ல நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் நிலைமைய பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை. எல்லார் நிலைமையும் ரொம்ப மோசமா தான் போயிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல் நிலைமைய முதற்கொண்டு எல்லாமே மோசமா தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாரி வாரம் வாரம் வர எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிவ்யூ பண்ணி சேனல்ல போட போறேன். இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.